என் அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்து என்னும் இந்த சிறிய தியானத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கீழ்ப்படிய வேண்டும். நேற்று தினத்தில் ஸ்திரீகள் தங்கள் புருஷருக்கு கீழ்ப்படிய வேண்டும், அதுதான் அலங்காரம் என்பதை நாம் தியானித்தோம். தேவன் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பாராக. 1 சாமுவேல் 15:22. அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். செவி கொடுத்தல், கீழ்ப்படிதல் உத்தமம். அது அவசியம். அது தேவனின் எதிர்பார்ப்பு. கீழ்ப்படிவோம், எல்லாவற்றிலும் கீழ்ப்படிவோம். இன்னைக்கு எதற்கு கீழ்ப்படிய வேண்டும், யாருக்கு கீழ்ப்படிய வேண்டும்? வாசிக்கலாம். 1 பேதுரு 5:5. அந்தப்படி இளைஞரே, மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். இளைஞரே, மூப்பர்களுக்கு கீழ்ப்படியுங்கள். காணாம போன ஒரு காரியம், ரொம்ப வேதனையான காரியம். இன்னைக்கு மூப்பர்கள், வயதிலே மூத்தவர்கள், அவர்களுக்கு கீழ்ப்படிய அநேக பிள்ளைகளுக்கு மனம் இல்லை. கேட்டால் அவங்க அந்த காலத்து ஆட்கள், அவங்களுக்கெல்லாம் வேறு வழி இல்லை. பேக்வர்டாக திங்க் பண்ணுறவங்க. இப்படியெல்லாம் இன்றைக்கி மூத்தவர்களை பேசுகிற பிள்ளைகளை பார்த்து வருத்தமாக இருக்குது. என்ன வேதனைன்னா, அவர்கள் மூப்பர்கள் ஆகும் பொழுது அந்த ஆசீர்வாதத்தை அவங்க பெற முடியாது. கவனிச்சுக்கோங்க பிரியமான இளைஞர்களே, மூப்பர்களுக்கு, அதாவது உங்களை விட வயதிலே மூத்தவர்கள், அனுபவசாலிகள், பெற்றோருக்கு கீழ்ப்படுகிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் நீங்கள் மூப்பர்களுக்கு கீழ்ப்படியணும். வயதிலே மூத்தவர்கள், அவர்கள் ஆவிக்குரியவர்கள். இதில் நீங்கள் கவனம் செலுத்தலைன்னா உங்கள் வாழ்க்கை பாதிக்கப்படும். நான் பொய் சொல்லாத வேதத்தை நான் போதிக்கிறேன். நான் தைரியமாக சொல்லுவேன், இந்த வேதம் உயிருள்ளது. ஏன்னா இந்த வார்த்தையை கொடுத்தவர் உயிரோடு இருக்கிறவர். செத்துப்போன ஒருத்தருடைய வார்த்தை, அவர் செத்த உடனே அந்த வார்த்தையும் செத்துடலாம். ஆனால் உயிருள்ள தேவனுடைய வார்த்தை என்றைக்குமே அவர் உயிரோடு இருக்கிறதுனால இன்றைக்கும் அது உயிர் இருக்குது, உங்கள் வாழ்க்கையை உயிர்ப்பிக்கும். இந்த வசனம் ஒரு காரியத்தை எச்சரிக்குதுன்னா, அந்த எச்சரிப்பு நம்முடைய வாழ்க்கையின் கடைசி வரைக்கும் அதை கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். அது நமக்குள்ளே ரிங்காரம் விட்டுக்கிட்டே இருக்கணும். மூப்பர்களை எத்தனை நேரம் பெருசு இல்லை, இதுக்கு வயசாயிடுச்சு, கிழடு, இப்படிலாம் பேசுகிற நிறைய பேரை நம்ம பார்க்குறோம். தயவு செய்து செய்யாதீங்க. அப்படி சொல்லியிருந்தா ஆண்டுகிட்ட மன்னிப்பு கேளுங்க. அப்படி சொன்ன நபர் யாராவது உங்களுக்கு முன்னால் இருக்கிறாங்கன்னா அவங்கக்கிட்ட போய் மன்னிப்பு கேளுங்க. கவனம். நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, மூப்பர்களை நீங்கள் கனப்படுத்தலைன்னா அது சாபம். மூப்பர்களை கனப்படுத்தலைன்னா அது சாபம். சில நேரம் வயதாயிடுச்சுன்னா அவங்க பேச்சு மாறலாம். வயதானதுக்கப்புறம் அவங்களுடைய அணுகுமுறை மாறலாம், குழந்தையை போல மாறலாம். வயதாகும் பொழுது அவர்களுடைய ஞாபக சக்தி குறையலாம். அதுக்காக நீங்கள் அவங்க ஹேண்டில் பண்ணுற விதம் ரொம்ப முக்கியமானதாக இருக்கணும். கவனம். உங்கள் ஆலயத்தில் உங்கள் மூப்பர்களுக்கு கீழ்ப்படுகிறீங்களா? இளைஞர்களே, அது யாராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு பிடிக்காதவர்களாக இருந்தால் கூட வயதில் மூத்தவர்களுக்கு எப்படி நீங்கள் கீழ்ப்படுகிறீங்க? ஒரு காரியத்தை சொல்கிறாங்களா, அதை உள்வாங்கிக்கோங்க. எதிர்த்து பேசாதீங்க. இவங்களுக்கு வயசாயிடுச்சு, வேறு வேலை இல்லை சொல்லாதீங்க. அவங்கள கூப்பிடுங்க, அவங்கக்கிட்ட ஆலோசனை கேளுங்க. அவங்க சொல்லிட்டாங்க, நீங்கள் ஆலோசனை கேட்காமையே ஒரு காரியத்தை சொல்லிட்டாங்களா, உட்கார்ந்து யோசிங்க. அவங்க சொன்னாங்களே, இது அவங்க நலனுக்காகவா, என் நலனுக்காகவா, சமுதாயத்தின் நலனுக்காகவா, சபையின் நலனுக்காகவா? யோசிங்க. தப்பாக சொல்லி கொடுத்தா எடுக்காதீங்க. என்றைக்கும் யார் தப்பாக சொல்லி கொடுத்தாலும் அதை ஏற்காதீங்க. சர்ச்சில் பாலிடிக்ஸ் பண்ண சொல்லித்தராங்களா, சே நோ, சாரி, இவ்வளோ வயசாயிடுச்சு, உங்களுக்கு இப்படி இருக்கிறீங்களேன்னு தைரியமாக சொல்லுங்கள். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் உங்களுடைய நலனுக்காக சொல்கிற ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ளுங்க. கவனம். அருமையான இளைஞர்களே, ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வேதத்தில் காண்பிக்க விரும்புகிறேன். லேவியராகமத்தின் புஸ்தகம் 19:32. லேவியராகமம் 19:32. நரைத்தவனுக்கு முன்பாக எழுந்து முதிர் வயதுள்ளவன் முகத்தை கனம் பண்ணி உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயப்படுவாயாக, நான் கர்த்தர். எவ்வளோ ஒரு ஆண்டவருக்கு அந்த முதிர் வயதுள்ளவர்களை கனப்படுத்துவதில் எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறார் பார்த்தீங்களா? நரைத்தவனுக்கு முன்பாக எழும்பு.
எழும்புறோமா இன்னைக்கு? ஒரு வயதான அங்கிள் சொன்னாங்க, நான் உட்கார்ந்துருக்கும்போது அவங்க நல்ல பொசிஷனில் இருந்தவங்க, அவங்களுடைய அந்த மூப்பராய் சபையின் மூப்பராக இருக்கிற காலத்தில் அந்த இளைஞர்கள், அந்த 18-20 வயசு இளைஞர்கள் கால் மேலே கால் போட்டுட்டு இவர் அட்வைஸ் பண்ணும்போது தன் காலில் இருக்கிற செருப்பை அப்படி உதறினாங்களாம். அவங்க மேலே வந்து விழுந்துச்சான். அதை எல்லாரும் பார்த்து கை தட்டினாங்களாம். நான் யோசித்தேன், அது 90 வயசில் அந்த அங்கிள் என்கிட்ட சொல்லி, இந்த பாதையெல்லாம் நான் கடந்து வந்தேன் தம்பின்னு சொன்னார். நான் யோசித்தேன், அப்போ எவ்வளோ ஹர்ட் ஆகிருப்பாங்களே. ஒரு செருப்பை தூக்கி வேலை அடிக்கும் போது யார் 50 வயசு குறைந்த ஒருவன் 50 வயசு குறைந்த ஒருவன் தன்னை விட மூத்த வயது முதிர்ந்த அனுபவசாலி ஒரு தேவ மனுஷனை, ஒரு பரிசுத்தவானை அப்படி அடிக்கும்போது காலால் செருப்பில் கலத்தி அவங்க மேலே எரியும் போது எவ்வளோ ஹர்ட் ஆகிருப்பாங்கள்ல. யோசித்து பாருங்கள். நான் யோசித்தேன், அப்படி செய்த ஆள் எப்படி இருக்காங்கன்னு. அவங்க ஆள் அட்ரஸே இல்லாமல் ஒரு சராசரியான ஒரு ஆசீர்வாதங்களை கூட பெற முடியாத நிலைமையில தான் வாழ்கிறாங்க. மூப்பர்களுக்கு கனத்தை கொடுங்க. வசனம் சொல்லுது, மூப்பரில் கண்டா எழுந்து நிற்கணுமா, எழுந்து நிற்கணுமா. நரைத்தவனுக்கு முன்பாக எழுந்து முதிர் வயதுள்ளவன் முகத்தை கனம் பண்ணி. இது இருந்துச்சுன்னா நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்ற அர்த்தம். அருமையான இளைஞர்களே, உங்கள் மூப்பர்கள், உங்கள் வயதில் மூத்தவர்களை ஹானர் பண்ணுங்கள். இன்றைக்கி இந்த தோத்திரம் பண்ணுறதெல்லாம் நிறைய பேருக்கு அந்த காலம், எல்லாம் அந்த காலம், அதெல்லாம் அந்த காலம். ஒரு சபையில் ஒரு மூப்பர் தோத்திரம் போடுறார். அந்த ஒரு வாலிப தம்பி இப்படி கை அப்படி காட்டுறான், ஹாய் அப்படின்னு காட்டுறான். என்னென்னா அப்படி எடுத்து தோத்திரம் போட அவனுக்கு வலிக்குது. செய்யுங்க, இது தவறில்லை. அவங்கள மரியாதை கொடுங்க, உங்களுக்கு ஆசீர்வாதம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படி தான் சாலமோன் காலத்துக்கு அப்புறம் ரெகோபயாம், சாலமோனின் மகனாகிய ரெகோபயாம், அவனுக்கு எவ்வளோ அவன் புத்தியாக, எங்கள் அப்பாலாம் ராஜாங்கிறதுக்கு வர்றதுக்கு லாய்க்கே இல்லாதவர், அவனை கர்த்தர் கொண்டாந்து ராஜாவாக்கியிருக்கிறார். அப்போ அவன் பிள்ளை நான் எப்படி வாழணும், எவ்வளோ ஒரு பயபக்தி இருந்திருக்கணும் இல்லையா? ஆனால் அவன் என்ன தெரியுமா செய்தானா? 1 ராஜாக்களின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 6, 7, 8 வசனங்களில் ரெகோபயாமை பார்த்து எல்லாரும் ஜனங்கள், தேச பிரஜைகள் எல்லாம் போய் கேட்குறாங்க, அப்பா உங்கள் அப்பா ரொம்ப கடினமாக இருந்தாருப்பா, நீ அப்படிலாம் இருக்காதப்பா அப்படின்னு சொல்லி கேட்க, உடனே என்ன பண்ணுறாரு பாருங்கள், 6வது வசனத்தில், அப்பொழுது ராஜாவாகிய ரெகோபயாம் தன் தகப்பனாகிய சாலமோன் உயிரோடு இருக்கையில் அவன் சமூகத்தில் நின்ற முதியோரோடே ஆலோசனை பண்ணி இந்த ஜனங்களுக்கு மறு உத்தரவு கொடுக்க நீங்கள் என்ன யோசனை சொல்லுகிறீர்கள் என்று கேட்டான். அந்த மூப்பர்களை மரியாதை கொடுத்து கூப்பிட்டு கேட்டான். பாருங்க, அவங்க சொல்கிறாங்க, இல்லைப்பா அவங்க சொல்கிற மாதிரி நீ கொஞ்சம் கவனமாக இரு, ரொம்ப நீ கழுத்தை நெருக்காத, அவங்களுக்கு இணங்கு அப்படின்னு சொல்லி, என்னாலும் அவர்கள் உமக்கு ஊழியக்காராக இருப்பாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நல்ல அட்வைஸ் கொடுக்கிறத 8ஆம் வசனத்தில் பாருங்களேன். முதியோர் தனக்கு சொன்ன ஆலோசனையை ரெகோபயாம் தள்ளிவிட்டு தன்னோடைய வளர்ந்த தன் சமூகத்தில் நிற்கிற வாலிபரோடைய ஆலோசனை பண்ணினான். ஆலோசனை தள்ளிவிட்டான். விளைவு தேசம் 2 உடைஞ்சிது. பார்த்தான், யெரொபெயாம் அவன் ராஜாவாயிட்டான். அவன் பின்னால் ஒரு கூட்டம் போயிடுச்சு. தேசம் 2 பிரிஞ்சுது. மொத்த சமஸ்த இஸ்ரவேல் 2 உடைஞ்சுது. காரணம் இதுதான். கவனம். உன் வாழ்க்கை, உன் எதிர்காலம் அது நல்லா இருக்கணும் அப்படின்னா மூப்பர்களுக்கு கீழ்ப்படி. இன்னைக்கு இந்த லேவியராகமம் 19:32, லேவியராகமம் 19:32 மனப்பாட வசனமாய் குறித்து கொள்ளுங்கள். மூப்பர்களுக்கு கீழ்ப்படிங்க. ஜோமல்லாமா, நல்ல தாப்பனே, மூப்பர்களுக்கு கீழ்ப்படிந்து முதிர் வயதுள்ளவர்களுக்கு முன்பாக எழுந்து, ஆண்டவரே நாங்கள் இந்த வயதானவர்களுக்கு நாங்கள் கனத்தை கொடுக்க எங்களுக்கு கட்டளை கொடுக்குறீங்க, இதுக்கு நாங்கள் கீழ்ப்படுகிறோம், நாங்கள் கீழ்ப்படியணும், உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.